ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைச்சி ஆப்பம் ஊற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலையே ஈஸியான வேலைன்னா ஆப்பம் ஊற்றுறது தான். இட்லி தோசை எல்லாத்தையும் விட ஈஸியான வேலை ஆப்பம்தான். உளுந்து இல்லாமல், அதாவது நம்மளுக்கு முக்கியமான திங்ஸே உளுந்து தானே அதிகம் தேவைப்படும். உளுந்து இல்லாதவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 3 கிளாஸ் பச்சரிசி எடுத்தேன். அதில் வந்து 1/4 கிளாஸ் உளுந்து எடுத்தேன். 1/4 கிளாஸ்னால் ரொம்ப இல்லை, ரொம்பவே கம்மியாக ஒரு 3 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் உளுந்து எடுத்தேன். லைட்டாக 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 அலசு அலசிக்கிட்டேன். அதுக்கடுத்து ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 2 அலசு அலசினேன். நான் வந்து வீட்டு பச்சரிசி தான் எடுத்தேன். வீட்டு பச்சரிசி தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட ரேஷன் கடை பச்சரிசி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் வந்து இந்த அரிசியை வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சேன். நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் கிரைண்டரில் ஆட்டுறதுன்னா 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதுவே மிக்சியில் ஆட்டுறதுனா ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். பச்சரிசி வந்து சீக்கிரமாகவே ஊறிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பாதி வந்து நான் வீடியோவில் எடுக்கலை. ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் போட்டு ஊற வச்சிட்டோமா. ஊற வச்சுட்டு அரைக்க போகையில் நம்ம எடுத்த கிளாஸ் இருக்குல்ல, நான் 3 கிளாஸ் பச்சரிசி எடுத்தேன். அதனால் 1 கிளாஸ் வடித்த சாதம், ஆறுன சாதம் இருக்குல்ல, அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூடி வந்து திருவி போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் லைட்டாக சேர்த்தாலும் சரி, அதிகமாக சேர்த்தாலும் சரி, இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறங்க. நல்லா மையாக அரைச்சிக்கிறங்க. அரைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம தேங்காய் திருவி போட்டதுனால அதில் தகடாக தெரியும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாவு மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறங்க. அதுக்கப்புறம் என்ன, நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுருங்க. ஏன்னா ஆப்பத்துக்கு முக்கியமான இதே புளிக்கிறது தான். நைட்டு ஒரு 8 மணி நேரமாவது புளிக்க வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கிறலாம். நல்லா விடிய காலையில் பொங்கி வந்துருந்துச்சு. எனக்கு பொங்கி வந்திருந்ததோட ஆப்போசிட்டி எடுத்து ஆப்பம் ஊற்ற வேண்டியதுதான். இதுக்கு எண்ணெய் எதுவும் தேவை கிடையாது. பாத்திரத்தை எடுத்து ஒரு 2-3 கரண்டி உங்கள் கரண்டி அளவுக்கு ஊற்றி, இங்கிட்டு ஒரு ஸ்லாத்து அங்கிட்டு ஒரு ஸ்லாத்து ஸ்லாத்தி வச்சின்னா, மூடியை போட்டு மூடி வச்சின்னா 2-3 நிமிஷத்தில் வந்துடும். இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அதோட இதில் முக்கியமான இது என்னென்னா, இந்த தேங்காய் பாலும் அந்த ஆப்பம் தான் இருக்கிறதுலே பயங்கரமானது. இப்போ நம்ம தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. தேங்காயை திருவி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து, ஏன்னா சக்கையாக இருக்கும்ல, நம்மளுக்கு சக்கையெல்லாம் தேவையில்லை, புளிஞ்சு விட்டுக்கிறணும். அதோட அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, சுகர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறங்க. ஃபைனலி ஆப்பத்தில் வந்து தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிறோங்க. அதோட இனிப்பு பதம் எல்லாமே அதில் சார்ந்துடும். செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.